Hey guys, welcome to my channel Butterfly Creation. This is AK. இன்னைக்கு லெமன் மசாலா ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து ஒரு கல்லில் போட்டு இடித்து வச்சுக்கலாம். நல்லா இடித்து வச்சு எடுத்ததும் ஒரு எங்கள் 2 பேர் அளவுக்கு ஒரு 3 முட்டை எடுத்துருக்கோம். அந்த 3 முட்டையில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் மாற்றி வச்சுக்கலாம். பேன் சூடானதும் கலக்கி வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றுற டைமில் வரமிளகா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாவை தூவி விட்டுக்கலாம். நல்லா 2 சைடு வேகிற மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். நம்ம நல்லா வெந்ததும் இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றி வச்சுக்கலாம். அதே பேனில் ஆயில் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதும் வெட்டி வச்சிருக்கிற ஒரு தக்காளியை போட்டு அதுவும் வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். சாதாரணமாக மிளகாத்தூளும் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் எடுத்து வச்சுருக்கிற முட்டையை பிச்சு நீங்கள் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் எடுத்து வச்சுருக்கிற ஒரு 1/2 லெமனை அதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணுற டைமில் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு லெமன் மசாலா ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக அடுத்த வீடியோ எங்களுக்கு போட முடியும். தேங்க்யூ.